தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்கள், இன்றைய முதலாவது வாசகத்திலே எபிரேயர்களை திருமுகத்தில் நாம் கேட்டோம், எவ்வாறு ஆண்டவர் இயேசு நம்மை அவருடைய சகோதரிகள் என்று அழைப்பதற்கு அவர் வெட்கப்பட மாட்டார். ஏனென்றால் நம்முடைய கவலை, நம்முடைய பாவம், நம்முடைய துன்பம், நம்முடைய சோதனைகள் அவர் அறிந்துள்ளார். ஏனென்றால் அவர் நம்மை போல இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்தார், ஆனால் பாவம் மட்டும் செய்யவில்லை. அன்புக்குரியவர்களை, நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்நாளில் நாம் பார்க்கின்றோம், நற்செய்தியில் பார்க்கின்றோம், எவரை இந்த உலகம், இந்த சமுதாயம் பாவிகள் என்று புறக்கணித்தாரோ அவ்விதமான மனிதர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இறை அரசை கட்டி எழுப்ப அவருக்கு தேவையான வல்லமையும் ஆறுதலும் தந்துள்ளினார். ஆண்டவர் இயேசுவை சந்தித்த எவரையும் தம்முடைய முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு திரும்பி செல்லவில்லை, மாறாக மனம் மாற்றத்தை பெற்றுக்கொண்டு புதிய படைப்பாக வாழ்ந்தார்கள். மக்தலதா மரியாம் மற்றும் புனித மத்தேயு அனைவருமே, சீமோன் பேதுரு, இயேசுவை சந்தித்த எவரையும் மீண்டும் தம்முடைய பாவ வாழ்க்கை செல்லவில்லை, மாறாக புனிதமான வாழ்க்கையோடு வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவ்விதமான புனிதமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பெற்றவர். ஆனால் நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பிறர் மனிதர் செய்கின்ற அந்த பாவ குற்றங்கள் இருட்டின் வாழ்க்கையை சில நேரத்தில் நாம் கேட்கலாம், ஏன் நான் இவ்விடத்தினை தூய்மையாக வாழ வேண்டும், ஏன் நான் அதை செய்ய முடியாது என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆவி இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தின் ஆவியோடு எந்த வேலையும் எந்த பாவத்தையும் வேணும் செய்யலாம். ஆனால் தூய ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய உடல் அந்த தூய ஆவி தங்கும் ஆலயமாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய உடலை நாம் பாவத்துக்கு நாம் பயன்படுத்த முடியாது. அது நம்முடைய உள்ளம் நமக்கு எதிராக நிலை. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில், மனசாட்சியில் ஆண்டவரே தம்முடைய வார்த்தையால் பேசுகின்றார். ஆகவே நாம் நாள்தோறும் நல்லது செய்து தீமையை நாம் செய்யாமல் இருக்க தேவையான வல்லமைக்காக நம் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்தன் புகழ் பாடுதே. அலை ஓய கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலை ஓய கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உன்னை இயேசுவை. அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவை. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீணை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழும் ஒரு பாடல் இசைவேந்தனை, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழும் ஒரு பாடல் இசைவேந்தனை, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உன்னை இயேசுவை. அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவை. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உன்னை இயேசுவை. அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவை. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். அன்பு நிறைய ஆண்டவரே, ஏதோ உம்முடைய சகோதரிகளாக வாழ நம்மை அழைத்துள்ளீர். ஆகவே ஆண்டவர், உம்மை போல நல்லவற்றை யோசித்து, நல்லவற்றை பேசி, நல்லவற்றை செய்ய நமக்கு தேவையான திறமையும் ஆறுதலையும் அன்பையும் அந்த நல்ல உள்ளத்தையும் தந்தருளுமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.